அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். என்ன ஆக போதோ தெரியல, நம்ம வாய் வேறு சும்மா இருக்க போகிறதில்ல. சரி பார்த்துக்கலாம் வாங்க, இருந்தாலும் நன்மைக்கே இல்லையா? எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அறிவிப்பு நீங்களே பாருங்கள். ஜார்க்கண்டில் மறுமணம் செய்து கொள்ளும் விதவைகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதுவும் விதவைகள் கண்ணியத்துடன் வாழ இந்த திட்டம் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டு தான், நல்ல திட்டம்தான். இல்லைன்னு யார் சொன்னது? இல்லை, அந்த செய்தியை பார்த்துட்டு அப்படியே நான் இந்த செய்தியும் பக்கத்தில் பார்த்தேன். கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, நீங்களும் பாருங்கள். அதாவது பரிசளிக்காத கணவரை கொலை செய்ய முயற்சித்த மனைவி. பெங்களூரு திருமண நாளுக்கு பரிசு வாங்கி தராத ஆத்திரத்தில் தூங்கி கொண்டிருந்த கணவரை கொலை செய்ய முயற்சி செய்த மனைவி. கத்தி குத்தியதில் காயமடைந்த கணவன் மருத்துவமனையில் அனுமதி. மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. திருமண நாள் கணவரின் தாத்தா உயிரிழந்ததாக அவர் பரிசு வாங்கி தர இயலாதனால அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது சொல்லுங்கள். இதில் 2 லட்சம் வேறு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. கடவுளே எங்களை காப்பாற்றி, ஆண் சமூகத்தை காப்பாற்றுவதற்கு நீ கடவுள் தான் நேரடியாக அவதரித்து ஏதாவது நம்மளை காப்பாற்றணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். நம்ம போராடுவோம் ஆண் சமூகத்திற்காக போராடுவோம் இல்லையா? சரி, நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு பதிவு பார்த்தேன், நீங்களும் பாருங்கள். சன் நியூஸில் போட்டிருந்தாங்க. நெல்லையில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பிரதமர் மோடியை கண்டித்து பொதுமக்கள் வடைகளை வழங்கி திமுகவினர் நூதன போராட்டமாக, அதாவது வாயிலே வடை சுடுறாருன்ற மாதிரி. பேசாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊருக்கு ஐயங்கார் பேக்கரி இருக்கிற மாதிரி ஊருக்கு மோடி வடை பேக்கரி அப்படின்னு ஒன்று போட்டு இலவசமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, என்னை போன்ற மக்கள் மாலை நேரத்திலே காலை நேரத்திலே போய்ட்டு இலவசமாக டீயை குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு வந்துகிட்டே இருப்பேன். நீங்களும் சேமமாக இருப்பீங்க, நாங்களும் சேமமாக இருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு 4 வடையை வச்சுக்கிட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் போஸ் கொடுக்காம, இது மாதிரி நிஜமாகவே இல்லை எந்த ஏரியாவில் கொடுக்குறேன்னு முன்கூட்டி இப்போ நாளைக்கு இந்த இடத்துல கொடுக்குறேன்னா நம்மளும் போய்ட்டு ஜாலியாக வடை கடை டீ எது சாப்பிட்டு வரலாம்ல. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு எனக்குள்ளே தோணுது. இல்லை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை பாருங்கள். அடுத்தது ரொம்ப சீரியஸாக தான் சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திலாம் இல்லை, சீரியஸான செய்தி தான். காரணம் என்னென்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது மக்களின் கைகளில் இப்போலாம் மனுக்களே காண முடியலையாம். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது எங்கே போனாலும் மனுவாக கொடுத்து தள்ளுவாங்க. ஐயா இந்த குறை அந்த குறை இப்படி, ஐயா அங்கே நடக்க முடியல இங்கே நடக்க முடியல, ஐயோ அந்த உலகத்தில் வாழவே முடியல, ஆட்சியாக நடத்துகிறாங்க மாதிரி பயங்கரமான குறை சொல்லி ஏகப்பட்ட மனு கொடுத்தாங்க. ஆனால் இப்போலாம் மனு வச்சு எந்த மனவும் கிடையாது. அப்படியே மக்கள் இப்படி சிரிக்கிறாங்க. இந்த கடவாக இருக்குல்ல, இந்த கடைசி அந்த கடைசி வரைக்கும் தெரியுது. அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்ற மாதிரி அண்ணா சொன்னது போல் இப்பொழுது மக்களின் முகங்களை நான் காணுகிறோம். அந்தளவுக்கு மக்கள் இன்முகத்துடன் அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போதைய தமிழக மக்கள். இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடலோட ஆட்சி அப்படின்னு நம்ம சீரியஸாக சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓகே, அது அவங்களோட கொள்கை கோட்பாடு இல்லை, அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் வாழுகின்ற மக்களோட ஆமாம் இல்லைன்னு சொல்கிறது கரெக்டுங்களா? என்னன்னே தெரியலப்பா. டிஎம்கே ஐடி விங்குக்கு நேற்று இருந்து ரொம்ப ஏடிஎம்கே மேலே கோபமாகறாங்க. என்ன நேற்று ஏடிஎம்கே வேறு நாங்கள் நலமாக இல்லை அப்படின்னு ட்விட்டர் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் நலமா அப்படின்ற திட்டம் அது கூட ட்ரெண்ட் ஆகலை. நாங்கள் நலமாக இல்லை ஸ்டாலின் அப்படின்ற இதுதான் பெருசாக ட்ரெண்ட் ஆச்சு. அதனால வந்துச்சு பாரு டிஎம்கேவோட ஐடி விங்குக்கு. அடிமைகளாக பழகுங்கள், நீங்கள் என்ன நிமிர்ந்து பார்க்கக்கூட முடியாத அடிமைகளே அப்படின்னு சொல்லிட்டு பாதம் தாங்கி பழனிசாமி அடிமை கோட்டத்தால் தாழ்ந்து கிடந்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திராவிட மாடல் நல்லாட்சி நலம் பெற்ற நற்சான்று உரைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, திராவிட மாடல் அப்படின்னும் போது அவங்களும் திராவிடத்திலிருந்து வந்தவங்க தான். ஏடிஎம்கே ஒன்று. இரண்டாவது என்னென்னா, இப்போ திடீர்னு ஒரு 3 ஆண்டில் மட்டும்தான் வளர்ச்சி. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே திடீர்னு நாங்கள் படிக்க வச்சு தான் நாங்கள் பண்ணது தான் அப்படின்றது திடீர் உரிமை கொண்டாடுவது எனக்கு என்னமோ கரெக்டுன்னு தோணலை. இப்போ ஒருத்தர் படித்து சமூகத்தில் பெரிய ஆளாக இருக்கிறாருன்னா அவங்க எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து வந்தது தான். திடீர்னு நாங்கள் உரிமை கொண்டாடி திராவிட மாடல் தான் காரணம் போது அதுக்கு சொந்தக்காரர் ஏடிஎம்கேவும் சேர்ந்து தான். சரி விடுங்க, அது கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபியோட அப்படியே ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவங்க எஜமானி அவங்க காலடி வருடிக்கிட்டு அவங்ககிட்டலாம் இருந்தெல்லாம் நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லை, எப்படி தைரியமாக கேட்குறம்பா அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கீழே இந்த மாதிரி ஃபோட்டோவும் போட்டாங்க. ஐயா நீங்கள் கூட கருப்பு கூட கொண்டு போனால் எதிர்ப்பு நினச்சி வெள்ளை கூடலாம் கொண்டு போனீங்களே ஐயா, நீங்கள் கூட இணக்கமாக இருந்தீங்களே, அதெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு அதுலேயும் லைட்டாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க.
எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு இருக்க தானே செய்யும். கடமைகளை செய்ய வேண்டும் அல்லவா? இருந்தாலும் ஏன் டிஎம்கே வந்து ஏடிஎம்கே மீது இவ்வளோ கோபம், அதுவும் பாதம் தாங்கிய பழனிசாமின்லாம் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி அடின்னு அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஏடிஎம்கேவை மீண்டும் ஏடிஎம்கே இறங்கி அடித்தா சரியாக இருக்குமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் பண்ணுவாங்க, பார்க்கலாம் நம்ம. இதுக்கப்புறம்லாம் இது உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம்லாம் வந்து மோடி கோபேக் மோடிலாம் கிடையாது, கெட் அவுட் கெட் அவுட் மோடி கெட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, நேற்று ஆர் ராஜா அவர்களுடைய கருத்து கூட பார்த்தோம்னா, நம்ம தொடர்ந்து ஒரு 2 வீடியோ பதிவு கூட போட்டிருந்தோம். இந்தியா வந்து ஒரு நாடே இல்லை, துணை கண்டம், அப்புறம் வந்து ராமர் மீது எங்களுக்கு நம்பிக்கைலாம் இல்லை, ராமன்றது ஒரு கடவுளே இல்லை, விலங்குகளை அதெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நட்புறவாடி ஒரு பிரிவினையை தூண்டார் மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். அதாவது இந்த கருத்தை ஏடிஎம்கே சொன்னாங்கன்னா, ஏடிஎம்கே வந்து எங்கள் மாநிலத்தில் மட்டும் தான் இருக்கிறாங்க, தேசிய கட்சிகளோட கூட்டணியே கிடையாது, அவங்க எந்த கருத்துனாலும் சொல்லலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கீங்க, அந்த கொள்கையின் அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே தமிழ்நாட்டு மக்களோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் யார்? இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கிற மிக முக்கியமான கட்சி, 40 தொகுதிகளை வென்று பிரதமர் பதவியே ஒரு கை பார்க்கக்கூடிய கட்சி. நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக போகிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா மாநிலத்தோட மக்களும் உங்களுக்கு தேவை இல்லையா? அப்படின்னும்போது நீங்கள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதை அடக்கி வாசிச்சிங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா நீங்களாக பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவீங்க. தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, வட மாவட்டங்களில் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நேற்றே உத்தவ் தாக்கரே அவர்கள் இருக்கிறார்ல இந்த மகாராஷ்டிராவில், ராஜா கருத்துலாம் எடுத்துக்காதீங்க, அவர் கொஞ்சம் மென்டலி அஃபெக்டடான்ற மாதிரி வந்து லைட்டாக அப்படி விட்டு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டணி கட்சிகளோடு சார்ந்து போக வேண்டிய ஒரு கொள்கை வருகிறது. ஏன்னா வடநாட்டில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்க. கேம்பெயின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நெகட்டிவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்களே வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதாவது பிஜேபிக்கு திமுக லட்டு மாதிரி வாய்ப்புகளை வழங்குறாங்க, தமிழ்நாட்டில் கிடையாது வடநாட்டில். அந்த ஒரு கருத்தையும் நம்ம சொல்லிடலாம். அதிமுகவுடன் கூட்டணி உறுதியானது தேமுதிக. அதாவது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ரொம்ப சேமமாக சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல தொகுதி உடன்பாடு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஸோ உறுதி செய்யப்படுகிறது தேமுதிக. நேற்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஒன்று உறுதி செஞ்சுருக்கிறாங்க, இதையும் உறுதி செஞ்சுட்டாங்க. அடடட வேறு லெவலில் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மாறி மாறி கூட்டணிகள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலும் மக்கள் நீதி மைய தலைவருடைய கமலஹாசன் அவர்கள் சென்றிருக்கிறார். தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை இன்று முடிவாக போகிறது, அதுவும் பரபரப்பான அறிவிப்பு வரப்போகிறது. ஒரே பேச்சுவார்த்தையில் சென்றிருக்கிற இந்த நேரத்தில் மதிமுக அவங்களோட தீர்மானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானம், கட்சி நிர்வாகிகளோட கூட்டத்தில் தீர்மானம் போட்டு எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணி 40 தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு மதிமுக கூட்டணியில் தீர்மானம் போட்டிருக்காங்க. ஐயா, 40 தொகுதியில் வெற்றி பெறும் நீங்கள் தீர்மானம் போகிறது ரைட்டு தான், மக்கள் தீர்மானம் போடணுமே, அதுதான முக்கியங்க. உங்கள் தீர்மானம் அப்படின்னா நீங்களே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண போகிறீங்களா? அதையும் நம்ம யோசனை பண்ணுமா பண்ணக்கூடாதா? சரி பார்க்கலாம், மக்களோட மனசு எப்படி இருக்கோ தெரியல. செல்வ பெருந்தகை காங்கிரஸினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர்கள் எஸ்பிஐ ஏன் லிஸ்ட்டு கொடுக்க முடியாது, குறிப்பாக எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரல் பாண்டை சும்மா 2-3 நாளில் கொடுத்துடலாங்க. என்னங்க, அதாவது நாங்கள் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்கலாம் மட்டும் ஆளை வச்சு ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க செய்கிறீங்க, அந்த டேட்டாலாம் கரெக்டாக கொடுக்குற நீங்கள் ஜஸ்ட் இந்த டேட்டா உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா இது வந்து வேண்டுமென்றே நீங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டார் பாருங்கள். எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால், இந்தியாவை பிரித்து சூழ்ச்சி செய்கின்ற சீனா, வடகொரியா போன்ற நாடுகளிடம்தான் பணம் பெற்றிருப்பார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வலுக்கிறது அப்படின்னு சொன்னார். பற்றியா, இதுதான் பெரிய ஹைலைட்டு. கிம் ஜாங் உன் நினச்சிருப்பார், யாருப்பா நம்ம பேர் இழுக்கிறதாங்க அப்படின்னு நினச்சிருப்பார். கடைசியில் சீனா தான் இந்த பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக போட்டிங்க பார்த்தியா. அதாவது பிஜேபி மட்டும் தான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ரொம்ப எதிர்த்து பேசினா நீ பாகிஸ்தானுக்கு போயிடு, நீங்கள் எந்த பக்கம் போயிடு, நீ சீனாவுக்கு போயிடுன்னு கருத்து சொன்னாங்க. ஆனால் இவர் பற்றிய தலைவர் வந்து சீனா கிட்ட தான் நீங்கள் பிஜேபியோட மொத்த பணமும் வாங்கினீங்க அப்படின்ற சந்தேகம் வருதுன்னு சொன்னார் பற்றியா. இதுதான் ஹைலைட்டு. நாம் தமிழர் கட்சி ஆக்சுவலாகவே மற்ற கட்சிகளோட, அதாவது பிஜேபியை குறை சொல்கிறத விட்டுட்டு, ஏன்னா அவங்க தான் எங்கள் சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு ஆக்சுவல் ஃபேக்டை வெளியிட்டுட்டாங்க. டிசம்பர் 17, 2023 லோக்சபா தேர்தலுக்கான சின்னத்துக்கு அப்ளை பண்ணணுங்க, லாஸ்ட் டேட்டு. ஆனால் இவங்க அப்ளை பண்ணது 9 பிப்ரவரி 2024 தான் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் விட்டுட்டு ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி, அதாவது சின்ன எல்லாம் ஒதுக்கி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படிங்க கிடைக்கும்? ஸோ அடிஷ்னலாக உங்கள் தப்பு. ஆக்சுவலாக லாஸ்ட் டேட்டுக்குள்ளார அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கல
அப்போ சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிஜேபி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். நீங்கள் பண்ண தவற, நாம் தமிழர் கட்சி பண்ண தவற மறைப்பதற்காக தான் பிஜேபி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவல் டேட்டு 17 டிசம்பர் 2023 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிருக்க. மீதி தமிழ்நாட்டில் இருக்கிற மீதி எல்லா கட்சிக்கும் கிடச்சிருக்கிறது. உங்களுக்கு ஏன் கிடைக்கலாம்? நீங்கள் டேட்டுக்கு அப்ளை பண்ணல. தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வச்சுட்டாங்கப்பா. அந்த 2024 விலையில்லா வீடு வழங்கும் திட்டத்தில் அதிரடியாக வீடு ஒன்று திறந்துட்டாங்க. பட் இந்த வீடு என்னென்னா ஏதோ வீடா இல்லை கக்கசுரூமான்ற மாதிரி கீழே எல்லாம் கமெண்டில் போட்டிருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, வீடா ஏதாவது பண்ணுறாங்களேப்பா, இன்னும் கட்சிக்கே வராமல். இங்கே என்னென்னா மாநில அரசு நிதி தான்றாங்க, எங்கள் மத்திய அரசு நிதின்றாங்க, பாதி மத்திய அரசு பாதி மாநில அரசுன்றாங்க. அடடட இல்லை, முக்கால்வாசி நாங்கள், கால்வாசி அவங்கன்னு இங்கே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதை தாண்டி இங்கே சொந்த நிதிகளை கட்டுறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போக வேண்டியதான். இருந்தாலும் கொஞ்சம் வேறு லெவலில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும். சரி, அப்படியே நம்ம தேசிய கட்சிகள் அப்படின்னு போனால் பிஜேபி தனது கட்சியை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அதாவது சீட்டை உறுதிப்படுத்தியிருக்காங்க. எங்கன்னா ஒடிசா நவீன் பட்நாயக் அவர்கள் பிஜு ஜனதாதள் இருக்கு இல்லையா, அவங்க பிஜேபியோட கூட்டணி 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டணி. பிஜு ஜனதாதளில் நவீன் பட்நாயக் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கிறாரு. அதில் எதிர்கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. அதில் பிஜேபி சொல்லலாம். இப்போ கூட நவீன் பட்நாயக் அவர்களுக்கு பிரகாச வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பிஜேபி இப்போ அவங்களோட சேர்ந்தனால 24 தொகுதியும் ஜெயிப்பதற்கான முழு பிரகாசம் அந்த தொகுதியில், குறிப்பாக ஒடிசாவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் யாருக்கு எந்த தொகுதியும் தெரியல. ஆனால் ஒரு 15 வருஷ கேப்புக்கு அப்புறம் இணைந்திருப்பது மிகப்பெரிய வலுவை சேர்க்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தனது டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்தியா கூட்டணி என்ன பண்ணுறீங்க? இன்னும் சீட்டை அலோகேட் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் தொகுதியை ஒதுக்காமல் இருக்கீங்க, இன்னும் வேட்பாளர் எப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க? 195 வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்த லிஸ்ட்டு நாளைக்கோ நாளன்னைக்கோ வரப்போகுது. ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. மோடி வேறு சுற்றி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கிறாரு. அடுத்தடுத்த திட்டங்களை துவக்கிட்டு தனது அதாவது பிளானில் விஷனரியாக இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி இன்னுமே இங்கே பங்கிட்டுட்டு ஒரு விஷனை கிளியராக கொண்டு போகணும். இப்போதைக்கு பாரத் ஜோடோ யாத்திரா மட்டும்தான் கொண்டு போகிறாரு. பீகாரில் தேஜஸ்வரி யாதவ் அரசாங்கத்தை எதிர்த்து அவர் ஒரு பெரிய அளவுக்கு அவங்க ஒரு கேம்பிங் கொண்டு போகிறாரு. மற்றபடி மற்ற இதிலெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கிரைசிஸ், இதெல்லாம் கொஞ்சம் இந்தியா கூட்டணி சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தற்போதைய நிலைமைக்கு தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்களில் பீகாரை தவிர மீதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பிஜேபிக்கு வலு சேர்க்குற மாதிரி தான் இருக்கிறது. யூபியில் கூட சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துருக்கு. இன்னும் வேட்பாளர் இப்போதைக்கு சமாஜ்வாதி பார்ட்டியை ஒரு 15 ஒரு 70 பேர்த்து பக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டிகளும் பார்க்கலாம். எலெக்ஷன் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயிகளுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா போராட்டம் நாங்கள் அமைதியான முறையில் நடத்தணும், ஆனால் அரசாங்கம் அனுமதிக்கலைன்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டாங்க. அப்போ 2 கோர்ட்டு சார்பாக என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் நிஜமாகவே பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் தான் பண்ணீங்களா? அமைதிக்கான போராட்டம் பண்ணுறவங்க கையில் எதுக்கு வாள் கத்தியெல்லாம் எது கொண்டு போகிறீங்க? அது குழந்தைங்க கூட கத்தியெல்லாம் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் அமைதிக்கான போராட்டமாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. போங்க போய் பாருங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, இவர் டாக்டர் கணேஷ் பாரையா. டாக்டர் கணேஷ் பாரையா அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர். 2018 +2 முடித்ததுக்கப்புறம் அவர் மெடிக்கல் எலிஜிபிலிட்டி கிடைக்கிது. ஆனால் மெடிக்கல் கவுன்சில் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இவர் வெறும் 3 அடி தாங்கிறாரு, இவரால் எமர்ஜென்சி மெடிக்கல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. குஜராத் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணுறாரு, கிடைக்கல. அதுக்கப்புறம் டெல்லி டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போகிறாரு. டெல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2019 தீர்ப்பு கொடுத்து ஒரு சேரலான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுட்டு பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. ஒரு பெரிய லெவலில் பேசியிருக்காங்க. ஒரு 3 அடி தான். ஸோ ஃபைனலாக 3 அடி தான் அவர் ஆக்சுவலாக புள்ளியாக இருப்பார். ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இடி டிபார்ட்மெண்ட், அதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 16 மார்ச் நீ வந்தே ஆகணும், ஃபிசிக்கலாக தான் வரணும், இந்த விஷுவலிலாம் கிடையாது, நீ ஏதோ ஒரு ரூமில் இருந்துட்டுலாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் இதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா 9வது அழைப்பானை பக்கம் நீங்கள் வரல, அண்டர் த செக்ஷன் 174 படி உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும், டிஸ்ஒபேயிங் ஏ லீகல் ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வரும். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணட்டுன்றதுக்காக போகாமல் இருக்கிறாரா,
இல்லை கைது பண்ணால் நம்ம என்ன ஆகும் தெரியல, ஏன் இன்னும் அவாய்ட் பண்ணுறாங்கன்னே தெரியல, தைரியமாக போயிட்டு வரலாமே. கைது பண்ணுறாங்களா இல்லையானே தெரியல. பட் ஒரு தொடர்ந்து 9வது சம்மன் 10வது சம்மன் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக வரும் இல்லையா. அதே சமயத்தில் பிஜேபிக்கும் பாருங்கள் இந்த ஒரு பதிவு வைரலாக இருந்ததுங்க. அதாவது டபாஸ் ராய் என்ற ஒரு வேலை இடி வந்து ரைட் பண்ணுறாங்க. எப்போ 12 ஜனவரி 2024. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, நான் ரைட் பண்ணும்போது எங்களை டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ்னே வருது பாருங்கள். எனக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாரு, கட்சி மேலே அதிருப்தி தெரிவித்து அதுக்கப்புறம் அதுலேருந்து விலகி இன்று வந்து இங்கே சேர்றாரு. அதாவது இவர் லஞ்சம் லாவண்யம் வாங்கிவிட்டார் அப்படின்றதுக்காக இடி ரைட் பண்ணாங்க. ஆனால் இன்று புனிதராகி திடீர்னு பிஜேபியிலே சேர்ந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இந்த இடத்துல. ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒட்டுமொத்தமாக மாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வளர்ந்துருக்கிறது. ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்திகள் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். விளையாட்டு செய்திகள்னா செல்வ பெருந்தகை காங்கிரஸினுடைய தலைவர் அவர்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது. நீங்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு, ஏங்க திமுகவை விட அதிகமான சீட்டு கொடுத்தா கூட நான் அவங்கக்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே சொல்லிட்டாங்க தெளிவாக, நாங்கள் தேசிய கட்சிகளோட யாருடனும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சைடில் நம்ம ஏன் பெருமையாக சொல்லிக்கிட்டு சொல்லுங்கள் எதுக்காக அப்படின்னு தான் எனக்கும் தெரியல. அதாவது நிஜமாகவே காங்கிரஸ் தனித்து நின்றா எத்தனை % நீங்கள் ஓட்டு வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை மட்டும் உங்கள் பதிவில் போடுங்க நீங்கள் பார்க்குறவங்க மட்டும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.